தேங்க்யூ காட், தேங்க்யூ ஸோ மச், தேங்க் த யூனிவர்ஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெற்றிகரமாக 2வது வாரம். எப்பயுமே ஒரு விஷயத்த டக்குன்னு ஆரம்பிக்கும் போது எந்த ஹெசிடேஷனும் இருக்காது, டப்பு டிப்புன்னு ஆரம்பிச்சிருவோம். பட் அது 2வது வாரம் அப்படி ஆகும்போது லைட்டாக ஒரு இது வரும். பட் அதையும் பிரேக் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். காலங்காத்தால சூப்பராக கிளம்பி வந்தாச்சு. ஓகே, ஸோ இது நான் எதுக்காக இந்த டாபிக் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பெருசாக டாபிக்லாம் சூஸ் பண்ணலை. என்ன தோணுதோ அதை கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது. ஆனால் அது சூப்பராக நடந்தது. உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து பயங்கரமான பாசிட்டிவ் நிறைய வாய்ஸ் நோட்டு. அதனால இந்த யூனிவர்ஸ் சொல்லியிருக்கேன், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பெஞ்சில் என்னை உட்கார வச்சிரு அப்படின்னு மட்டும்தான் இப்போ நான் வேண்டிட்டு இருக்கேன். ஸோ யாருக்கு எது கிடைக்குமோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர் இங்கே ஜாயின் பண்ணணும்னு நினச்சி எத்தனை பேர் வீட்டில் அலாரம் அடிக்காமல் தூங்குறாங்கன்னு தெரியல. அப்படி கூட மெசேஜ் வந்துச்சு. ஓகே ஃபைன். அடுத்த வட்டத்துல இருந்து நாங்கள் அலாரம் சர்வீஸ், அப்புறம் பிளிங்கிட்ல டீ சர்வீஸ் எல்லாம் பிளான் பண்றோம். ஆமாம், ஓகே ஃபைன், சூப்பர். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுல ஆழமா பதிஞ்சு போன ஒரு வார்த்தை. எதனால அப்படின்னா, இங்க எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது எண்ணங்கள் மட்டும்தான். எண்ணம் செயல், ஒரு வார்த்தையோட தலை சிறந்த சொல் செயல். நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பியாண்டு திங்க் பண்ணணும், எல்லாத்துக்கும் பெருசா ஆசைப்படு, இப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஈஸியா கடந்து வந்திருப்போம். எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆட்டோல ஒரு வரிகள்ல கூட பார்த்திருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லோகனா பார்த்திருக்கலாம். அப்ப என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, நம்ம வந்து ஏன் பெருசாவே ஆகல, நம்ம நினைச்சபடி நானும் ஒரு இடத்துக்கு நம்ம ஏன் போகல, நமக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் வந்திருக்கா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, எனக்கு மட்டும் கடவுளே ஏன் அப்படின்னு யாராவது ஒரு தடவை கூட திங்க் பண்ணலன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் அப்படி நினைச்சிருக்கா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் என்ன பண்ணேன், நான் எல்லாம் சரியா தானே பண்ணேன், எனக்கு ஏன் இது வந்தது, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், ஐ நாட் டிசர்வ். எஸ், எல்லாருமே நினைச்சிருப்போம். அது நினைக்கல அப்படின்னா நம்ம சும்மா சொல்றோம், பொய் சொல்றோம்னு அர்த்தம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒரு கட்டத்துல நினைச்சிருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் வந்து நியாயமா தான் இருக்கு, நம்ம உண்மையா தான் இருக்கோம். அதையும் மீறி இந்த யூனிவர்ஸ் நமக்கு சில விஷயங்கள் செய்யும் போது ஒய் மீ அப்படிங்கிற கேள்விக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம், கேள்விக்குள்ள சிக்கிக்கிறோம். இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, விடை தேடுறது இல்லை. யார் ஒருத்தவங்க கேள்விக்குள்ள சிக்கிக்கிறாங்களோ அவங்க எப்படி பதில் தேட முடியும் இல்லையா? பதில் செஞ்ச யூனிவர்ஸுக்கு அதை திருப்பி பதில் சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும்ல. அங்க பதில் இருக்கும்ல, ஆனா நம்ம தேடுறது இல்லை. இது பேர் தான் என்ன பண்ணுவாங்க, விக்டிம் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள போயிடுவோம், விக்டிம் மென்டாலிட்டிக்குள்ள நம்ம போயிடுவோம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வருஷ கணக்கா கூட ஆகலாம், மாச கணக்கா ஆகலாம். அந்த யூனிவர்ஸ் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருச்சுன்னா ஒரே வாரத்துல கூட நீங்க வெளியே வரலாம். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சொல் உங்களை மாத்திரும். யாராவது பார்த்திருக்கீங்களா? இப்பெல்லாம் சாரி, நான் இப்ப உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் யூனிவர்ஸ் எங்க இருந்தாலும் வரல, இன்ஸ்டா ரீல்ல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவோ மூட் அவுட்ல இருப்போம், ஒரு மாதிரி சோகமா இருப்போம், டிப்ரெஸ்ட் ஆயிருப்போம். ஒரு இன்ஸ்டா ரீல் உங்களை எல்லாருமே மூட் சேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்க இருந்து இப்ப எங்க வருது, நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம பாசிட்டிவான விஷயங்களை தேடும் போது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயங்களா வரும். பாத்திருக்கீங்களா? ஒரு நெகட்டிவ் ரீல நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு அன்னைக்கு ஃபுல்லா அந்த மாதிரி ரீலா தான் வரும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம ஒரு தடவை நெகட்டிவா மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டாலோ, இல்ல எதையாவது ஒரு விஷயத்த போட்டு நீங்க எடுத்துட்டாலோ, அது என்ன ஆகும், திருப்பி திருப்பி அந்த லூப்புக்குள்ளதான் உங்களை கூட்டிட்டு போகும். இங்க நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்க பசங்களையோ இல்ல வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களையோ யாரையுமோ கிடையாது, உங்க மனசை மட்டும்தான். அவன் தான் மிகப்பெரிய வில்லனும், அவன் தான் மிகப்பெரிய ஹீரோவும் அவன் தான். நீங்க யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உங்க மனசாட்சிக்குள்ள ஒரு உருவத்தை வச்சுக்கோங்க. அந்த உருவத்தை ஸ்டக் பண்ணிடுங்க. 20 வயசுல நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? நினைப்போல எல்லாருமே, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் என்ன அந்த இடத்துல அந்த ஒரு உருவத்தை கொடுத்து அவங்க மனசாட்சியை உட்கார வச்சிருங்க. அது உங்களை இங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி அவனை பழக்குங்க. ஒரு பெட்டு மாதிரி தான். ஒரு தடவை அதை நீங்க டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் அது கேட்கும். ஸோ மேக்சிமம் விக்டிங் மென்டாலிட்டிக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு கில்ட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டா கூட, இதுக்கு நான் டிசர்வ் இல்லை, நான் பெட்டர் லைஃப் வாழ்றதுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கேன், ஸோ இந்த மாதிரியான ஒரு கவலைகளுக்குள்ள சோகத்துக்குள்ள நான் சிக்கிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க உங்களுக்குள்ள. நீங்களா நினைக்கிறத தவிர இந்த உலகத்துல யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. யாராலையும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அம்மா அப்பா, நம்ம கணவர், நம்ம குழந்தைங்க எல்லாரும் நம்ம நல்லா பார்த்துப்பாங்க,
இல்ல அவங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். கிடையவே கிடையாது. உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது நீங்க மட்டுமே தான். இங்க வேற யார் வந்து யாரையும் காப்பாத்தவே முடியாது. நீங்க அதுக்கு ரொம்ப முக்கியமா என்ன நினைக்கணும்னா, நான் ஒரு பெட்டர் லைஃப, பியூட்டிஃபுல் லைஃப டிசர்வ் பண்ணியிருக்கேன்னு நீங்க நம்பணும். அப்படி நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த விஷயங்கள் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரே முதல்ல இருந்து என்ன சொன்னோம்னா, விக்டிம் மென்டாலிட்டில இருந்து வெளியே வந்துருங்க. எனக்கு மட்டும் இது ஏன் நடந்துச்சு? கிடையவே கிடையாது. உலகத்துல எல்லாத்துக்கும் அடி விழுந்துட்டு தான் இருக்கு. பின்னாடி பாருங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து இந்த வடிவேல் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். எல்லாரும் பின்னாடி அங்க அப்படிதான் இருக்கு. ஆனா அதை நீங்க நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நீங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். இங்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்க வந்து ஒரு ப்ரையாரிட்டியா பார்க்க ஆரம்பிங்களேன். இங்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் உங்களுக்கு ப்ராப்ளம் வருதா, இதுல இருந்து கண்டிப்பா ஏதோ ஒரு லெசன் லைஃப் நம்ம கத்துக் கொடுக்க வந்திருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ராப்ளம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. பிரச்சனை வருதா, இதுக்கு பின்னாடி என்ன, ஏன் வந்தது, எதனால வந்தது? வண்டி ரோட்ல நின்றுச்சு, என்ன நினைப்போம்? என் வண்டி மட்டும் ஏன் கடவுள நின்றுச்சு, எல்லார் வண்டியும் ஓடுது, என் வண்டி ஓடுது, நான் ஓடலை, நான் வருத்தப்படுவோம். என்ன பண்ணுவோம்? பெட்ரோல் இல்லையா, ஏதாவது ஸ்டக் ஆயிருக்கா, சர்வீஸ் ஒழுங்கா விட்டேனா, எதனால என் வண்டி நின்றுச்சுன்னு யோசிப்போமா? ரோட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்போமா? என்ன பண்ணுவோம்? அடுத்த பாயிண்ட் யோசிப்போம்ல, நடு ரோட்ல நிக்க மாட்டோம்ல, ஒரு ஓரத்துக்கு வந்துருவோம்ல, காம் டவுன் ஆயிட்டு அடுத்து என்ன பண்றது? மெக்கானிக் ஃபோன் பண்றதா, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பஞ்சர் பண்றதா, பெட்ரோல் இல்லையா தள்ளிக்கிட்டே போகுமாறு போய் பெட்ரோல் போடுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம்ல. அதுதான் நம்ம வாழ்க்கையும். எங்கேயோ ஒரு இடத்துல நின்னுட்டோம், நடு காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் எங்க இருந்து போகனே தெரியாது, வழி தெரியாது. அந்த நேரம் என்ன பண்ணுங்க? காம் டவுன் ஆயிடுங்க. கோ அவே, லெட் தம் ஃப்ரீ. இதுல இருந்து என்ன பண்ண போறேன் நான்? அந்த நேரம் யோசிக்காதீங்க, யாருக்கிட்டையும் கமிட் பண்ணாதீங்க, பேசாதீங்க. என்ன சொல்றது, உங்களுடைய எல்லா சோர்ஸையும் ஒரு வார்த்தையா சொல்ல வெளியே விட்டுறாதீங்க. அந்த நேரத்துல காம் டவுன் ஆயிடுங்க. குழம்பின கொட்டையில மீன் பிடிக்க முடியுமா? குழம்பின கொட்டையில மீன் பிடிக்கவே முடியாது. மனசு அங்க அமைதியானா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இதனாலதான் இது நடந்திருக்கு, சரி இதுக்காக தான் இது நடந்திருக்கு. இப்ப தெரியாது, ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்துல இருந்து உங்களை சேவ் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த அடி உங்களுக்கு விழுந்திருக்கும். நீங்க தவறுன்னு நினைச்சிருப்பீங்கல்ல, எனக்கு இது தண்டனை நினைச்சிருப்பீங்கல்ல, அந்த தண்டனையே கூட நல்லதுக்காக தான் இருக்கும். அப்ப நமக்கு புரிஞ்சிரும், ஒரு கட்டத்துல நம்ம யோசிச்சிருவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில வேஸ்ட் பண்ண நாட்கள் ரொம்ப அதிகமான நாட்களா மாறிடும். அதனால யாரு ஒருத்தவங்க வாழ்க்கையிலயோ எதுலயோ ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ப்ராப்ளம் தான் உங்களுடைய, நீங்க வளர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். ப்ராப்ளம் கண்டிப்பா வரணும். சொல்லுவாங்கல்ல, உனக்கு எதிரி எத்தனை பேர் இருக்கானோ அதை வச்சுதான் அவன் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சினிமாவில் எதிரிலாம் நமக்கு வரப்போறது இல்லை, நம்ம ப்ராப்ளம்ஸ் தான், நம்ம தாட்ஸ் தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி என்னை பொறுத்த வரைக்கும். அவனை நீங்க ஆட்சி பண்றது மட்டும்தான் இங்க பெரிய சக்சஸே. அதனாலதான் சொல்றோம், எழுதும் போது தாட்ஸ் குறைஞ்சிரும். எழுதும் போது ஓவர் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லேடிஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துலயே ஏதோ 10,000 தாட்ஸ் கிட்ட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், பேக்ல ஓடிட்டே இருக்குங்கிறாங்க. அப்படிலாம் ஓடுனா என்ன ஆகும்? பேட்டரி வேஸ்டா போயிட்டுரும். நம்ம எனர்ஜி, நம்ம சார்ஜ் ஏற்ற வேண்டியதான், அங்கே இறங்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க 1000 வீடியோ, 30,000 மோட்டிவேஷன் வீடியோ காமிச்சாலும் ட்ரைன் அவுட் ஆயிடும். ஃப்ளைட் மோட்ல போட்டுருங்க, வேண்டாம். அப்படியே உலகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. உங்களை சுத்தி 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அமைதியாயிருங்க, தனிமையாயிருங்க. ப்ராப்ளத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியே வருது கஷ்டம். தூரமா இருந்து, இப்ப என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு சொல்யூஷனே வராது. கரெக்டா சொல்லுவாங்கல்ல, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணினேன், எனக்கு வரும்போது மட்டும் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னா அதுதான் ஆக்சுவல் ஹியூமன் நேச்சர். அப்ப நீங்க என்ன நினைக்கணும்னா, இந்த பிரச்சனை அவளுக்கு வந்திருந்தா நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன். என்கிட்ட வந்து இப்படி ஒருத்தவங்க பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள நான் கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க பண்ணுங்க உங்களுக்குள்ள. எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கிட்டையும் சில நேரம் சொல்ல முடியாம கூட போகலாம். கரெக்டா? எல்லா பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு கூட நீங்க நினைக்கலாம். தீர்வு இல்லாத பிரச்சனை இந்த உலகத்திலே கிடையாது. இன்னொரு விஷயம், அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆமா நடந்துருச்சு, ஆமா பண்ணிட்டேன், ஆமா நான் சொல்லிட்டேன், என்ன பண்ண முடியும்? ஏதாவது மாத்த முடியுமா? மாறுமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ இங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. எல்லாமே நினைச்சதுதான் நடக்கும், எழுதுனதுதான் நடக்கும், இங்க எல்லாமே எழுதிருச்சு அதுதான் அப்படின்னா அப்புறம் ஏன் நான் பாசிட்டிவா இருக்கணும்? நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கேன். அப்புறம் ஏன் நான் சாமி கும்பிடணும்? அப்புறம் ஏன் நான் வந்து என்ன சொல்றது, எல்லாமே எழுதிதான் இருக்குன்னா அப்புறம் நான் இதுக்கு இவ்வளவு விஷயம் பண்ணணும், நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு போட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா அந்த நடக்கிற விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கான மென்டாலிட்டி நீங்க வளர்த்துக்கணும்ல. இங்க அதுதான் பாயிண்ட். இங்க கடவுள் எல்லாத்தையும் எழுதிட்டாரு, ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் விட்டு வச்சிருக்காரு.
அது நீ நினைச்ச வாழ்க்கையை எழுதுறதுக்கு. அந்த பக்கம் வர்றதுக்குள்ள நீங்க பாதியில நின்னுட்டீங்கன்னா அந்த பேஜை நீங்க அட்டேரே பண்ண மாட்டீங்க. அங்க ஒரு பக்கம் காலியா இருக்கு உங்க வாழ்க்கையில. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி அந்த பக்கம் காணாலாம் போல இருக்கு. நீங்க எழுதிதான் ஆகணும் அந்த இடத்துல உங்க தலையெழுத்த. அந்த பேஜ் வர்ற அளவுக்கு நீங்க ஓடணும். கடவுள் சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாரு அந்த பக்கத்தை. அந்த பக்கம் வர்ற வரைக்கும் நீங்க அந்த புக்கை வாசிச்சிட்டீங்க அப்படின்னா அழகான வரிகளை நீங்களே எழுதலாம் உங்க வாழ்க்கையில. நீங்க எழுதிடலாம். நான் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும், என்ன பேசணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னை சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்கணும், எல்லாமே அந்த பக்கத்துல உங்களால எழுத முடியும். ஆனா அது வரைக்கும் அந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சுதான் ஆகும். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த கட்டத்துக்கு நீங்க கடந்து வந்துதான் ஆகும். 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி மாலினி இப்படி இருந்தாளா? கிடையவே கிடையாது. என் கூட இருந்து என் கூட வளர்ந்து என் பக்கத்திலேயே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவ்வளோ பிரச்சனைகளும் பார்த்தனால மட்டும்தான் மாலினியால இந்த இடத்துல நிக்க முடியுது, இவ்வளவு வரிகள் பேச முடியுது. என்னுடைய வார்த்தைகளுக்கு வந்து ஒரு உயிர் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் நான் அனுபவிச்ச பிரச்சனைகள் தான். பிரச்சனைகள் இல்லைன்னா கண்டிப்பா மாலினி வெளியே வர வாய்ப்பே கிடையாது. அன்னைக்கு நான் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 12th படிக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லாம் அழுதுருப்போம்ல. ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கலான்னு அழுதுருப்போம், யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு அழுதுருப்போம், இல்லைன்னா எனக்கு தானே இந்த உலகத்திலேயே இது கஷ்டமான விஷயம் நடந்துச்சுன்னு அழுதுருப்பேன். இப்ப நினைச்சு என்னைக்கா சிரிச்சிருக்கீங்களா அந்த விஷயத்த? சிரிச்சிட்டு போலாம். கடவுளே, இதுக்காடா நான் வருத்தப்பட்டேன், இதுக்காடா நான் அழுதேன்னு நினைச்சு சிரிச்சிருக்கோம்ல. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த விஷயத்த நீங்க போல்டா வெளியே சொல்லி நான் சிரிக்க கூட தயாரா இருப்பீங்க. நான் எப்படி கடந்து வந்தேன் தெரியுமா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து நான் வெளியே வந்தேன் தெரியுமா, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு ரோல் மாடலா கூட இருப்பீங்க. அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். காசு விஷயமா, பண விஷயமா, ஹெல்த் விஷயமா, ரிலேஷன்ஷிப் விஷயமா, நட்பு விஷயம், என்ன வேணா இருக்கு, துரோகமா, இழப்பா, என்ன வேணா இருந்துட்டு போட்டுமே, கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு பதில் உங்ககிட்ட இருந்தே தீரணும். நம்மளால மட்டும்தானே சிந்திக்க முடியுது, நம்மளால மட்டும்தானே முடிவெடுக்க முடியுது, நம்மளால மட்டும்தான் நம்ம விதியை மாத்தி எழுத முடியுங்கிற திறமையை கடவுள் கொடுத்திருக்காரு. நம்ம ஆடாவோ மாடாவோ யாரா வேணா பிறந்திருக்கலாம்ல. ஏன் மனுஷனா பிறந்தோம்? ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே. ஸோ நம்ம சேனலை நம்ம வந்து மாற்ற முடியும். யாரோ மாத்தி வச்ச சேனல்ல நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது மைண்ட் செட். இன்னொன்று, நம்ம மனசுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா இருந்தா அவ்வளோ பிடிக்குங்க. நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளை கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்லாம் கிடையாது. நம்ம அம்மா அப்பா கூட சம்டைம்ஸ் நம்மளை ப்ரெஷர்ல தூக்கி வைப்பாங்க, சில நேரம் ஹர்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை ஹர்ட் பண்ணுவோம். ஆனா நம்மள அவ்வளோ பேம்பர் பண்ணி சமத்தா வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? உங்க மனசாட்சி மட்டும்தான். கேட்டு பாருங்க. 5 மணிக்கு எஞ்சி என்னடி பண்ண போற? அது ஞாயிற்றுக்கிழமை. ஏசிய போட்டு படுத்து தூங்கு. இதெல்லாம் உனக்கு தேவையா? சொல்லுமா? ஜிம்முக்கா? இதெல்லாம் தேவையா? நீ எல்லாம் பண்ற ஆளா? 10 நாள் போகாத. இன்னைக்கு சமைக்காத, ஆர்டர் போட்டு பிளிங்கிட்ல வாங்கி சாப்பிட்டு கம்முன்று. எவ்வளவு பேசுவான் தெரியுமா? நீங்க உட்காந்து கேட்டு மட்டும் பாருங்க அவன் பேசுறதுக்கெல்லாம். ஒரு நாள் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வாழவும் விட மாட்டான், வளரவும் விட மாட்டான். நம்மளை சுத்தி இருக்கவங்களாம் நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, கம்முன்னு போயிருவான். ஆனா இவனுக்கு பதில் சொல்லி, இவனை ஏமாத்தி கண்ணம்மா கம்முன்னு கடை அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த ஸ்டேஜ் எடுத்து வச்சுட்டோம்னா ஜெயிச்சிட்டோம். யாருக்குதான் தூங்க பிடிக்காது? யாருக்குதான் தூங்க பிடிக்காது இந்த உலகத்துல? ஆனா இந்த உலகத்துல எல்லாரும் தூங்குற நேரம் நான் எந்திரிச்சிட்டேனா, எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்க போதுன்னு நான் நம்புறேனா, கிடைச்சிருச்சு. ஐ எம் தி லிவிங் எக்ஸாம்பிள். கிடைச்சிருச்சு. ஸோ அப்படிதான் ஒரு விஷயத்தை நீங்க தேடணும். இங்க விக்டிம் மென்டாலிட்டியில இருக்கிறதோ, எனக்கு மட்டும்தான் எல்லாம் நினைக்கிற வருத்தப்படுறது எவ்வளோ தப்போ, அட் த சேம் டைம் எனக்கு இவ்வளவுதாங்க, இதுதான் நான் அப்படின்னு நம்புறது அதை விட பெரிய தப்பு. நீங்க யாரெல்லாம் கிராமத்துல வளர்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அங்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, விரலுக்கேத்த வீக்கம் தான் இருக்கணும், வரவு 8 செலவு 10, அதுக்குள்ளதான் நீ குடும்பம் நடத்தணும், புருஷன் சம்பாதிக்கிறத மட்டும் சேர்த்து வை, அதுவே ஒரு பெரிய வேலை. இப்படிலாம் சொல்லி 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 என்ன பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துல, ஓ அப்ப நான் அதுக்கு படைக்கப்படலையா, அப்ப நான் சேர்த்து வச்சுட்டா எனக்கு போதும், நம்ம வந்து எல்லாரையும் காப்பாத்தினா போதும், எல்லாரையும் சர்வ் பண்ணா மட்டும் நான் போதும், அதுக்குதான் படைக்கப்பட்டிருக்கோம். என்ன பண்ணிடுறோம், ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளை நம்பிடுறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் கண்டிப்பா அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் ஏன் ஆசைப்படக்கூடாது? ஏன் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எப்படி பறக்கணுங்கிற ஸ்கில்ல கத்துக்கிட்டா போதும்ல, பறக்க வேண்டியது தானே. பிரச்சனை இங்க என்ன இருக்கு? ஸோ அதுதான் நம்ம சொல்லி சொல்லி நம்ம வளர்த்தனாலதான் நம்ம என்ன பண்றது, பியாண்ட் த லிமிட்டுக்குள்ள நம்ம தாட்ஸை கொண்டு போறதே கிடையாது. லிமிட்டெட் பிலீஃப் இஸ் த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். லிமிட்டெட் பிலீஃப். என்னால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல என்னால ஆசைப்பட முடியாது. நான் ஆசைப்பட்டா கிடைக்காது. நான் வந்து சாமி கும்பிடுவேன், நான் என்ன கும்பிட்டேன்னு வெளியே சொல்லிட்டேன்னா எனக்கு நடக்காம போயிடும்.
கரெக்டா? எத்தனை பேர் அப்படி நம்புறோம்? ம் என்ன சாமி கும்பிட்டுன்னு கூட வெளியே சொல்லக்கூடாது, சொன்னா நடக்காம போயிடும். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டட் தாட்ஸ் தான். யார் சொன்னா நம்மளால இவ்வளவுதான் முடியும்னு? இந்த உலகத்திலே மிக அதிகமா டிராவல் பண்றது எது? டிராவல்லே ஃபாஸ்டஸ்ட் டிராவல் பண்றது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது வீடியோ மீட் எடுத்து விட்டு. எது? என்னமா? மனசு, தாட்ஸ். நம்ம மைண்ட் கரெக்ட். தாட்ஸ் தான். அவ்வளோ ஃபாஸ்டா அதால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், பாஸ்ட்டுக்கு போக முடியும், ஃபியூச்சருக்கு போக முடியும். ஆனா பிரசன்ட்ல மட்டும் தலைவர் நிக்க மாட்டார். ஒண்ணு முக்காவாசி நேரம் பாஸ்ட்ல இருப்பாரு, கில்ட்டுக்குள்ள போயிருவாரு. பாதி நேரம் ஃபியூச்சரை பத்தின பயத்துக்குள்ள போயிருவாரு. நின்று இது ஏன் இந்த இடத்துல தான் நான் நிக்கிறேன், இந்த இடத்துல தான் இது என்னோட இது, நான் அனுபவிக்கணும். பெயினா இருந்தா கூட பரவாயில்ல, நான் அனுபவிச்சிட்டேன், என்ன சீக்கிரம் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்க யாருமே யோசிக்கிறதே இல்லை. லிவ் த மொமெண்ட் இந்த இடத்துல கண்டிப்பா எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பியாண்ட் த லிமிட் எவ்வளவு முக்கியமோ லிவ் த மொமெண்ட் அவ்வளோ முக்கியம். நல்ல மொமெண்டா இருந்தா கூட இந்த மொமெண்ட் இப்படியே ஃப்ரீஸ் ஆயிடக்கூடாதா அப்படின்னு நம்ம எவ்வளவுமே நினைச்சிருப்போம்ல. எல்லாரும் ஒரு இடத்துல நினைச்சிருப்போம்ல, ஒரு நிமிஷமாவது நினைச்சிருப்போம், இந்த நிமிஷங்கள் வந்து அப்படியே நமக்கு நின்றக்கூடாதா நம்ம வாழ்க்கையில அப்படின்னு. நம்ம நினைச்சா நிக்கும், கண்டிப்பா நிக்கும். எல்லா மொமெண்ட்ஸும் அந்த அளவுக்கு சூப்பரா நிக்கும். ஆனா நம்ம நினைக்கிறது இல்லை. சிரிச்சுட்டா போதும், ஐயோ நான் சிரிச்சிட்டேனே, நாளைக்கு அழுக போறனோ, எவ்வளவு பேர் நினைச்சிருப்போம்ல. அதிகமா சிரிக்காதடி, அப்புறம் அழதான் செய்யணும். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பிறந்ததுல இருந்து கேட்டு கேட்டு வளர்றோம். பொம்பளை பிள்ளை சிரிக்க கூடாது, கவரே கிடையாது. நீங்க வந்து உங்களை எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னா அழுகிறது எவ்வளோக்கு எவ்வளோ நியாயமும் சிரிக்கிறதும் அவ்வளோ நியாயம். நீங்களும் உங்களை ஹாப்பியா வச்சுக்காம இந்த உலகத்துல யாருமே வந்து உங்களை ஹாப்பியா வச்சுக்கவே மாட்டாங்க. அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் நான் ஹாப்பியா இருப்பேன், நான் ஷாப்பிங் போனா ஹாப்பியா இருப்பேன், எனக்கு இது கிடைச்சாதான் நான் ஹாப்பியா இருப்பேன், அதை நான் அடைஞ்சிட்டேன்னா அங்கே ஹாப்பியா இருப்பேன். கிடையவே கிடையாது. ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மனசு, நிக்காது. நீங்க இந்த நிமிஷத்துல உங்க சந்தோஷத்தை நீங்க தேடல அப்படின்னா நீங்க தேடின எல்லாமே உங்க கையில கிடைச்சாலும் நீங்க ஹாப்பியா இருக்க மாட்டீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு லிவ் த மொமெண்ட். சின்ன 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 ஹாப்பினஸை நீங்க தேடுங்க, சந்தோஷப்படுங்க. அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனைத்துக்கும் ஆசைப்படு. யாராவது இங்க உங்ககிட்ட வந்து இதெல்லாம் உனக்கு கிடையாது, இது அவங்களுக்கு மட்டும்தான், இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? உலகம் எழுதி வச்சிருக்கு, சொசைட்டி எழுதி வச்சிருக்கு, பெண்களுக்குன்னு தனியா ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கு. அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆசைப்படுறதுக்கு ஏதாவது தடை இருக்கா? அடையிறதுக்கு வேணா இங்க நிறைய தடைகள் இருக்கு, தடைகளை தாண்டிதான் நீங்க போய் அதை அடையணும். ஆனா ஆசைப்படுறதுக்கு ஏதாவது தடை இருக்கா? நீங்க 50 ரூபா நான் சம்பாதிக்கணும் இன்னைக்கு நான் ஆசைப்படுறதுக்கு சேம் எனர்ஜி தான் சேவ் பண்ண போறீங்க. 5 லட்சம் ரூபா நான் சம்பாதிக்கணும் நீங்க நினைக்கிறதுக்கு சேம் எனர்ஜி தான் சேவ் பண்ண போறீங்க, செலவு பண்ண போறீங்க. கரெக்டா? ஆனா அதை நீங்க நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பயம் வருதுல்ல, இது எனக்கு முடியுமா, நான் எப்படி இதை பண்ண முடியும், என்னால எப்படி முடியும் அப்படிங்கிற அந்த பயத்துக்கு மட்டும் நீங்க விடை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மனசு ஆசைப்பட தொடங்கிடும். கரெக்டு தானே? ஆசைப்படுறதுக்கு இங்க பயம்தான் தடை. ஆசைப்படுறதுக்கு ஆசை தடையில யாருக்குதான் இருக்காது. ஆசைப்படுறதுக்கு வீடு வேணும், காரு வேணும், இல்ல நல்ல ஹெல்த் வேணும், நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், நட்பு வேணும். எண்ணி பார்த்தா ஒரு 5-6 தான் நமக்கு தேவை. அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மிச்சத்தெல்லாம் போதும் போதும்னு ஆயிடும். எக்ஸஸ், இது எல்லாமே எக்ஸஸ். நம்ம கிட்ட எதெல்லாம் இல்லை அப்படின்னம்னா நம்ம வந்து லிஸ்ட் போடுவோம், எதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு. எதெல்லாம் இருக்குன்னு எனக்கு லிஸ்ட் போட்டிருக்கீங்களா யாராச்சும்? மளிகை ஜாமான் லிஸ்ட்ல இருந்து என்ன பழகிருச்சு நமக்கு, எதெல்லாம் இல்லையோ அதுதான் லிஸ்ட் போடுவோம். இருக்கிறத பாக்குறதே கிடையாது. 5 கிலோ அரிசி வீட்டுல இருக்கும், ஆனா இட்லி அரிசி காலியா போச்சு, இது காலியா போச்சு, அது காலியா போச்சு, இது இல்லை அது இல்லை. நம்ம கிட்ட என்ன இருக்கு, என்னைக்காவது நம்ம என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு போய் இல்லாத வாங்கிட்டு வந்திருக்கோமா? நமக்கு அது பழக்கமே கிடையாது. இல்லை, ஒரு அப்பா அம்மாவா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், அவங்க கிட்ட என்ன இல்லையோ அதுதான் நம்ம பெருசா பாக்குறோம். என்ன இருக்குது அப்படிங்கிறத என்னைக்கு நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை தோசையை திருப்பி போட்ட மாதிரி மாறிடும், கேரண்டி. என்ன இருக்குன்னு பாருங்க. என் பையன் சட்டு சட்டுன்னு பேசுவான், ஆனா அவனை விட என்னை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. 2 விதமா பார்க்கலாம். எனக்கு ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிக்க போறது அவன் தான். இன்னைக்கு கோவமா பேசுறான், அவன் குணம், அவ்வளவுதான். இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா லைஃப் வில் சேஞ்ச். உங்க லைஃப் வில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா உங்க பாக்குற விதத்தை மாத்தணும். நான் பச்சை கண்ணாடியை போட்டுட்டு ஊரெல்லாம் பச்சையா இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? கண்ணாடியை தொடச்சிட்டா போதும், கண்ணாடியை மாத்திட்டா போதும். இங்க நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை.
நம்ம பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னா உண்மையிலேயே அடுத்தவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், அவங்க பெர்ஸ்பெக்டிவே நீங்க மாத்தி பாத்துருவீங்க. ஒருத்தவங்க உங்களை கோவமா பேசும்போது அவங்களுக்கு என்ன சரியில்லையோ, ஒருவேளை நேரம் சரியில்லையா, உங்களுக்கு வார்த்தை சரியில்லையா, இல்ல உங்களுக்கு மனசு சரியில்லையா, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பாக்குற துணி வந்து மாறிடும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், நான் என்ன பண்றேங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருப்பேன், கடவுள் அப்படிங்கிறது சிலையோ உருவமோ கோவிலோ கிடையாது. கடந்து உள்ளே சென்றாதான் அது கடவுள். இதுதான் ஆக்சுவலா ரியல் மீனிங். கடந்து உள்ளே செல், அதுதான் கடவுள். அதுக்குதான் அந்த பேர் அவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்க. நீங்க உங்களுக்குள்ள கடந்து கடந்து என்னைக்கு நீங்க போறீங்களோ, லேயர் லேயரா இருக்கீங்க உள்ள. அவ்வளவு சீக்கிரம்லாம் கிடையாது உள்ள பாக்குறதெல்லாம். அந்த ஆழத்துக்குள்ள ரொம்ப ஆழமா டீப்பரா போக போக மனுஷங்களோட ரியல் மென்டாலிட்டி எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். யாரு எப்படி ஏன் இங்க வந்திருக்காங்க, ஏன் நம்ம கிட்ட பேசுறாங்க, எதனால இப்படி பேசுனாங்க, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களோட தேர்ட் ஐ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நீங்க யாரை பார்க்கணும், யாருக்கிட்ட பேசணும், எவ்வளவு பேசணும். இதுதான் ஆக்சுவலா கடவுள். நீங்க விழுந்து 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 சாமி கும்பிடுங்க, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேது. இட்ஸ் எனர்ஜி. நீங்க எவ்வளவு சாமி கும்பிடுறீங்களோ அவ்வளவு எனர்ஜி நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. சாமி கும்பிடுறதுல கொடுப்பன வேணும்னு சொல்லுவாங்கல்ல, கோயிலுக்கு போனா கூட அவர் கடவுள் கூப்பிட்டாதான் நம்ம போக முடியும்னு சொல்லுவாங்க. நிறைய அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம்ல, கடவுளா கூப்பிடணும் அப்பதாங்க நம்ம போக முடியும்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதே தான் காரணம். நீங்க நினைக்கணும் ஃபர்ஸ்ட், கடந்து உள்ள போகணும். அப்பனா மட்டும்தான் உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்க நிக்கிற இடம் உங்களுக்கு டிசர்வ் இல்லாத இடமா இருந்துச்சு அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஆசைப்படுங்க, பேராசைப்படுங்க. தப்பே கிடையாதுங்க. இங்க நம்ம திருடல, பொய் சொல்லல, ஏமாத்தல, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு மாத்துறதுக்காக நீங்க யோசிக்க போறீங்க, அவ்வளவுதான். பகவத்கீதால ஒரு வரி இருக்கு. பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாரும் சொல்றதா, நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவா நீங்க ஆயிடுவீங்க. ஆனா இதுதான் எனக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறீங்கல்ல, அந்த அடம் தான் இந்த யூனிவர்ஸ்க்கு பிடிக்கும். வாயுல பிள்ளை பொழைச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அழுத பிள்ளை பால் குடிக்கும். இங்கெல்லாம் எதை சொல்ல வராங்க அகைன் அண்ட் அகைன், ஒரு விஷயத்துக்காண்டி கேளு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். எந்த மதம் ரிலேட்டடான புக்கா இருந்தாலும் சரிதான், எந்த மோட்டிவேஷனா இருந்தாலும் சரிதான், அதுதான் சொல்ல வருது அகைன் அண்ட் அகைன். இங்க கேட்டா மட்டும்தாங்க கிடைக்கும். எங்க கேக்குறீங்க, எப்படி கேக்குறீங்க, யாருக்கிட்ட கேக்குறீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன். நான் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிலாம் எந்த பாரபட்சமும் பார்க்காது. எப்படி ஒரு தாய் 10 பிள்ளைங்க இருந்தாலும் 10 பிள்ளைங்க சேமா தான் திங்க் பண்ணுவாங்க. அவங்கதான் பெருசு, இவங்கதான் பெருசுன்னு யோசிக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் இந்த யூனிவர்ஸும். நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவேன். மேகி கெடுதல் தெரியுமா? தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லா அம்மாங்களுக்கும் தெரியும். மேகி பாக்கெட்டை வாங்கி அந்த காட்டுல போடும் போது கூட தெரியும் மேகி கெடுதல். ஆனாலும் வாங்கிட்டு வருவோம், அவசரத்துக்கு உதவும், வாங்கிட்டு வந்து வச்சிருப்போம். பிள்ளைங்க கேட்பாங்க, ஒரு நாளாவது பரவாயில்ல போட்டு கொடுப்போம்னு என்னைக்காவது யாராவது போட்டு கொடுத்துருப்போம்ல, ஆசைப்பட்டு கேட்குது, ஒரே ஒரு நாள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருப்போம். அதை எப்படி ஹெல்த்தியா பண்ணணும்னு பார்த்து பண்ணுவோம். அந்த தண்ணியை வடிகட்டிடுவோம், காய்கறி போடுவோம், அதெல்லாம் மேக்கப்லாம் பண்ணி போடுவோம். ஆனா வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம்ல. இதுதான் இந்த யூனிவர்ஸ். நீங்க தப்பானதையே கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்துரும். யூனிவர்ஸுக்கு வந்து நீ நல்லது கேட்கிற, கெட்டது கேட்கிற அப்படிலாம் தெரியாது. கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 கவனமா, இது கிடைச்சிட்டா நீங்க உங்களால டிசர்வ் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சு கேளுங்க. நீங்க அந்த பிரச்சனையை நிறைய பேத்துக்கு வரும், எதை கேட்கறதுனே தெரியல. அப்ப கிடைச்சதுக்கு அப்புறம் அதை உங்களால ஹோல்ட் பண்ண முடியாம போயிடும். எப்படி கேட்கணுமோ அப்படி கேளுங்க. நன்றி சொல்லுங்க. யாரெல்லாம் கோயிலுக்கு போய் நன்றி சொல்ல பழக்கம் இருக்கு? இல்ல லிஸ்ட் போட்டு போய் இது எல்லாத்தையும் கேட்கணும், வெரி குட். இது லிஸ்ட் போட்டு போய் இன்னைக்கு இதெல்லாம் போய் கடவுள்கிட்ட கேட்டு வந்துடணும். ஒரு கட்டத்துல இருந்தேன், நானும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை கேட்கணும், இதை கேட்கணும். அனைத்திற்கும் நன்றி. எனக்கு என்ன வேணுமோ ஒன்னைய தவிர யாராலையும் செஞ்சு கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் எங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது எனக்கு என்ன வேணுங்கிறது. யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். எனக்கு மேல இருக்க ஏதோ ஒரு சக்திக்கு தெரியும், அது எனர்ஜிக்கு தெரியும். அது கடவுள் நினைச்சா கடவுள், சக்தி நினைச்சா சக்தி. அனைத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்றவங்க கெட்டு போறதா சரித்திரமே கிடையாது. சொல்லுவாங்களே, விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை. உங்களுக்கான விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு போயிருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கும், ஆனா அது கிடைக்கல. அப்ப அது கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு அது போயிருச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது இப்ப உங்களுக்கு டிசர்வா இல்ல, அவ்வளவுதான். அது எதா வேணா இருக்கட்டும், உங்களுக்கு டிசர்வா இருக்கிறது எல்லாம் உங்ககிட்ட வந்தே தீரும். நீங்களே வேணான்னு சொன்னாலும் அதை உங்ககிட்ட இருந்து இது பண்ண முடியாது. அதனால எல்லாத்துக்குமே பெருசா ஆசைப்படுங்க.
லிமிட்டட் தாட்ஸுக்குள்ள போகவே போகாதீங்க. லிமிட்டட் தாட்ஸ் இருக்கவே கூடாது. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் அந்த தாட்ஸுக்குள்ள இருந்து வெளியே வந்துடவே அப்படியே வெளியே வந்துருங்க. அந்த கட்டத்தை விட்டு தாண்டி வந்துருங்க. பெரிதினும் பெரிது கேள். நீங்க வார்த்தையை சொன்னீங்கன்னா எல்லா கவிதைகளும் சரி, எல்லா புலவர்களும் சரி, எல்லா மோட்டிவேஷனும் இதை தான் சொல்லுது. பெரிதினும் பெரிது கேள், ட்ரீம் பிக். என்ன வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அனைத்துக்கும் ஆசைப்படு, கனவு காணு. நீங்க சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா தலைவர்களும் அதை ரசிச்சுட்டு போயிட்டாங்க, அதை உண்மையா அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க வந்து சொல்லி வச்சிட்டாங்க. ஆனா நம்ம தான் அதுக்குள்ள இன்னும் போகாம இருக்கும். கற்பனை ரொம்ப ரொம்ப கொடூரமானதுங்க, பயமானது. நிஜத்துல அது நடக்கும்போது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கற்பனையில இது நடந்துருமா நடந்துருமா, நான் இப்படி இருந்தா என்ன பண்ணிடுவேன், எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு இது நடக்காம போயிடுச்சுன்னா என்ன ஆகும். அந்த பயம்தான் இங்க பிரச்சனையே தவிர ரியாலிட்டி பிரச்சனையே கிடையாது. நம்மெல்லாம் டஃப்க்கே டஃப் கொடுக்குறவங்க. கரெக்டா முதல் டெலிவரி பார்த்து அந்த தைரியம் பயம் இருந்து 2வது டெலிவரிக்கு எவ்வளவு தைரியமா போய் நிக்கிறோம். அப்ப எவ்வளவு தைரியமானவங்க நம்ம. ஒரு இத்தினோண்டு ஊசிக்கு ஊடெல்லாம் சுத்தின கோஷ்டி நம்மெல்லாம் பயந்துருப்போம் இல்லையா? டாக்டர் கையை பிடிச்சி கடிச்சு வச்ச காரெல்லாம் இருக்கு, ஊசி போடாதையான்னு. அதான் 2வது டெலிவரிக்கெல்லாம் போய் ஆப்ரேஷன் தேட்டர்ல நிற்கும் போதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்மளாம் பயப்படுற ஆளுங்களா? எதுக்காவது பயப்படுற ஆளுங்களா? இங்க பயம்ங்கிறது என்ன தெரியுமா? மனசுதான். மனசுக்கு தான் இங்க பயம். அந்த மனசை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் எல்லாத்துக்கும் டிசர்வ் தான், ஐ டிசர்வ் த குட் திங், என்னால எல்லாம் முடியும், பணமா சம்பாதிக்க முடியும், நல்ல ஆரோக்கியமா எனக்கு கிடைக்கும், நல்ல கணவரா என் பேச்சை கேட்டு எனக்கான விஷயத்த அவர் கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு, நல்ல குழந்தைங்களா என் பேச்சை கேட்டு வளருவாங்க, ஃபினான்ஷியலி, எமோஷனலி, ஹெல்த் வைஸ் எல்லாமே நான் கரெக்டாக தான் இருப்பேன், எனக்கு இருக்கும், நடக்கும். நான் நல்லா இருக்காம யார் நல்லா இருக்க போறோம்? நம்பி சொல்லி பாருங்களேன். வாழ்க்கை அப்படி வேற மாதிரி மாறிடும் உங்களுக்கு. நான் அடிக்கடி எங்க டீச்சர்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டே தான் இருப்பேன். யாரோ நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்க மாட்டோமா? நீங்க இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்க, திருடுறவன், கொலை பண்றவன், கொள்ளைக்காரெல்லாம் வந்து நல்லா தானே இருக்கான், அவங்க அவ்வளோ தப்பு பண்றாங்களா, நல்லா தானே இருக்காங்க. என் பையன் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க. அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க விஷயத்துல அவங்க நியாயமா இருக்காங்க. நான் அதுதான் சொல்லுவேன். ஒரு திருடுறவன் ஒரு 50 வருஷமா திருடுறான்னு வச்சுக்கோங்க, நான் மாட்ட மாட்டேன், நான் அவ்வளோ பெரிய கெத்துக்காரன், நான் தப்பு பண்ணாலும் நான் மாட்ட மாட்டேன்னு நினைச்சா அவன் மாட்டவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டான். அவன் டிசர்வ் திஸ், அவன் போயிட்டே இருப்பான். 5 ரூபா பிட் பேக்கெட் அடிச்சு 5 வருஷம் ஹாஸ்பிட்டல் டிசீஸ்ல உட்காந்துருக்கவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு அந்த தொழில் மேல ஸ்கில் கிடையாது. திருடுறதுக்கு கூட அவனுக்கு ஸ்கில் கிடையாது. இன்னொன்னு, நான் மாட்டிப்பேன். சின்ன வயசுல எல்லாரும் பிட் அடிச்சிருப்போம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆமா அவ்வளவுதான், நானும் நம்ப மாட்டேன். எல்லாரும் பிட் அடிச்சிருப்போம். அசால்ட்டா பப்ளிக் எக்ஸாம்ல பிட் அடிச்சவனா பாஸ் பண்ணி போயிருவான். இந்த சின்னோடு ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு பின்னாடி இந்த வாத்தியார் நிற்பாரு. பார்த்துருப்போமா, ஐயோ மாட்டிப்போமா பிட் அடிக்கிறேன், மாட்டிப்போம். இங்க இதுதான் பிரச்சனை. அதுக்காண்டி தப்பு பண்ணணும் அப்படி நான் சொல்ல வரல. தப்பே பண்ணாலும் அவங்க நியாயமா இருக்காங்க, அதுல அவங்க டிசர்வா இருக்காங்க. நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அதுல இருக்கும்போது நம்ம நல்லது பண்ண போறோம், நல்லது நினைக்க போறோம், நம்ம வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போக போறோம். இங்க நீங்க மாறாம அடுத்த தலைமுறை மாற வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த தலைமுறைக்கு இதே தான் கொண்டு போய் கொடுக்க போறோம். என் பிள்ளைகிட்ட நகை பணம் சேர்த்து வச்சு கொடுக்குற மாதிரி என்னுடைய லிமிடெட் தாட்ஸை கொண்டு போய் கொடுக்க போறேன். இந்த அம்மா வச்சுக்கோ, நீ இவ்வளவுதான் ஆசைப்படணும், உனக்கு இவ்வளவுதான் முடியும், பொம்பளை பிள்ளை இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இங்க போகணும், இங்க போகக்கூடாது, நீ எல்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, நமக்கெல்லாம் இது கிடைக்காது, இந்த சொசைட்டி அப்படிலாம் டிசைன் பண்ணப்படலை அப்படின்னு என்ன பண்றோம். உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்க ஆறாலேயே அது இருக்கும், உங்க பேட்டர்ன்லயே அது இருக்கும். நீங்க நினைச்சாலும் நினைக்கிறாலும் அப்படியே அந்த ஒரு குழந்தை பார்த்து அதை நீங்க வளர்ந்துரும். ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால. நீங்க இங்க மாறிட்டீங்க அப்படின்னா எத்தனையோ தலைமுறையை நீங்க மாத்த போறீங்க. ஃபர்ஸ்ட் தலைமுறையில பண்றது கஷ்டம்தான். இங்க நிறைய பேர்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாயாடி, திமிரு பிடிச்சவ, சொல் பேச்சு கேட்க மாட்டா, இது சொன்ன சொல்லு கேட்காதுன்னு 1008 பட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு அடம் பிடிக்க தெரியலன்னா நீங்க வாழ்க்கையில அப்புறம் என்னதான் நம்ம பண்ண போறோம்? ஆல்ரெடி பாதி வாழ்க்கை வந்து தாண்டிட்டோம். எல்லாருமே ஆக்சுவலி என்னோட ஏஜ் குரூப்போட கொஞ்சம் தான் ஈக்குவலண்டா இருக்கீங்க. 30+ தான் எல்லாருமே இங்க இருக்கவங்களாம் நினைக்கிறேன் நான். இன்னொரு 30 வருஷமோ 40 வருஷமோ நம்ம பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதை தவிர நீங்க இந்த சோலுக்கு என்ன ஹாப்பினஸ் நீங்க கொடுக்க போறீங்க? எல்லாருக்குமே தன்னம்பிக்கையா இருக்கணும்னு ஆசை, செல்ஃப் சொந்தமா செஞ்சுக்கணும்னு ஆசை, சுயமா நம்ம எல்லாமே பண்ணிக்கணும், சொந்த காலில் நிக்கணும், எல்லாமே ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான என்ன முயற்சி நம்ம பண்றோங்கிறதா இங்க விஷயமே. பிடிச்சு பண்ணுங்க. உங்க அளவீடு பணம் கிடையாது. உங்க அளவீடு நீங்க பெரிய வீடு வச்சிருக்கீங்க, பெரிய கார் வச்சிருக்கீங்க, கிடையவே கிடையாது. உங்களுடைய சக்சஸுக்கான அளவீடை நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். அதை என்னைக்கு நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்களோ
அதுக்கப்புறம் நீங்க லிவ் த மொமெண்ட் தானே. இந்த இந்த நிமிஷத்துல சந்தோஷமா வாழ்றத தவிர எனக்கு கண்ணு பெரிய குடுப்பனை கிடைச்சிட போகுது இல்லையா? ஸோ அதனால என்ன என்ன மாதிரி சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரிதான், அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. கஷ்டமா இருந்தா கூட நீங்க என்ஜாய் பண்ணிட்டு அந்த லிவ் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்ல, கஷ்டத்தை என்ஜாய் பண்ணுங்க. பிரச்சனைக்கு நன்றி சொல்லுங்க. கடன் பிரச்சனை வரலைன்னா ஜெயிச்சு காமிக்கணுங்கிற திமிரு வந்திருக்காது. கரெக்டா? கடன் கழுத்தை நெரிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கும் வாழ்க்கையில எப்படியாவது பணம் சம்பாரிச்சு இந்த கடனை அடைச்சு நான் ஒரு கடனே இல்லாத வாழ்க்கைக்குள்ள போயிருக்கணும்னு. கடனே இல்லைன்னா நீங்க அந்த வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கவே மாட்டீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், யூஸ்வலா பசங்க எக்ஸாம்பிள் நிறைய எடுக்க மாட்டேன், பட் இப்ப லிஃப்ட்ல நடந்தனால நான் சொல்றேன். என் பொண்ணு பிறந்ததுல இருந்து ஏசியில தான் இருந்திருக்கா. அது இருந்துச்சு தெரியல. ஒரு 2 மாசம் எங்க வீட்டுல ஏசி இல்ல. அப்பதான் அவளுக்கு தெரியுது ஏசி இல்லாதோடைய அருமை என்னன்னு. புதுசா அந்த ஏசி மாந்தோன்னு அவ்வளோ என்ஜாய்மெண்ட். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லி அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க. நான் சொன்னேன், நீ பிறந்ததுல இருந்து ஏசியில் தான் இந்த 2 மாசம் தான் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க வந்து எதுனா உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சோ அப்பதான் ரியல் ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதோட அருமை உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இங்க யாருக்கெல்லாம் ரொட்டீன் போர் அடிக்கும்? கை தூக்குங்க பார்க்கலாம். ரொட்டீன் போர் அடிக்குது எனக்கு. எஸ், போர் அடிக்குதா? காலை எந்திரிக்கணும், சமைக்கணும், பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், இதெல்லாம் இவ்வளவு சொல்றோம்ல. ஒரு நாள் உங்க ரொட்டீன் பிரேக் ஆனாதான் தெரியும் ரொட்டீனோடைய பெனிஃபிட் என்னங்கிறது. ஒரு நாள் நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களாமா. ஒரு நாள் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிடுச்சோ, அந்த ரொட்டீன் பிரேக் ஆயிடுச்சோ, ஒண்ணு இல்லை, உங்க பொண்ணு ஸ்கூல் பஸ்ஸை விட்டுருச்சுன்னே வச்சுக்கோங்க, அன்னைக்குதான் தெரியும் ஐயோ ரொட்டீன் எவ்வளவு பெனிஃபிட்ரா, நம்ம ஒழுங்கா அந்த ரொட்டீன்லயே போயிருந்திருக்கலாம் போலயே, இது என்னடா அதை விட கஷ்டமா இருக்கு அப்படின்னு தெரியும். நீங்க ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட். ஆக்சுவலா பிரேக் யுவர் ரொட்டீன்ல என்ன சொல்லுவாங்கன்னா செட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். நான் இந்த டைம் என்னதான் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன். நீங்க யூனிவர்ஸுக்கு ஆர்டர் போட்டுருங்க. இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு உங்களை ஆட்டி வச்சிரும். நீங்க இந்த டயத்துல நான் இதுதான் பண்ணுவேன் மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிடும். கூகுள் மேப்ல எங்க போறோன்னே தெரியாம வண்டி எடுத்துட்டு சுத்துறது எவ்வளோ ஒரு அபத்தமோ அதை விட அபத்தம் நம்ம ரொட்டீனே ஃபாலோ பண்ணாம அந்த டேவை ஸ்டார்ட் பண்றது. என் கூட பழகின எல்லாத்துக்கும் கீதா மேம் கை ரைஸ் பண்ணிருக்கீங்களா? அதை சொல்லணுமா? அதனால ஒரு ரொட்டீன் செட் பண்ணாம ஒரு வாழ்க்கைய அந்த டேவை ஆரம்பிக்கிறது ஆபத்து. முத நாள் நைட்டே சொல்லிருங்க, இதுதான் பண்ண போறேன், எனக்கு எல்லாத்துக்குமாவே இருந்துக்கூட. மேம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் 1 மணிக்கு படுத்தேன், 4 மணிக்கு 5 மணிக்கு எப்படி எந்திக்க முடியுதுன்னா அவங்க ரொட்டீன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதேதான் எனக்கும் நடந்திருக்கு. உங்க மனசோட பேசுங்க, உங்க உடம்போட பேசுங்க. எத்தனையோ நாள் நான் 2 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு கிளாஸுக்கு எந்திரிச்சிருக்கேன். எப்படி நடக்கும்? அது சாத்தியமே இல்லாத விஷயங்கள் நடக்கும். அதுக்கான இது ஹெல்தி கிடையாது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்ல வரல. பட் முடியாத பட்சத்துல நான் உடம்பு கிட்ட பேசுவேன், இங்க பாரு உனக்கு இன்னைக்கு 2 மணி நேரம் தான் ரெஸ்ட், காலைல எந்திரிச்சிரு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எந்திரிச்சிரு, உனக்கு திருப்பி 10 மணிக்கு மேல கொஞ்ச நேரம் தூங்க டைம் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அதோட நான் பேசியிருக்கேன். லைஃப்ல வந்து எல்லாமே மாறும், ஆனா நீங்க மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாது. அந்த வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். கிடைக்காது, நடக்காது, முடியாது, மாறாது, வராது, இல்ல, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் டிக்ஷனரியில இருந்து எடுத்துருங்க. என்ன இருக்கு? பால் இல்லைன்னு கூட வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, கேட்டிருக்கீங்களா? பால் இல்ல, இது இல்ல, அது இல்லைன்னு சொல்லாதன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதுமே ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணும். பிள்ளை ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்கோம், உளுந்துராதன்னு உளுந்துரும். எத்தனை பேர் அப்படி சொல்றோம்னு எனக்கு தெரியாது. விழுந்துராதுன்னா அந்த பிள்ளை விழுந்து எந்திரிச்சே ஆகும். பார்த்துப்போ, இந்த இடம் வந்து சேஃபா இருக்கான்னு பார்த்துக்கோ, பத்திரமா போ. அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சூஸ் பண்ண ஆரம்பிங்க. இங்க வார்த்தைகள் தான் எல்லாமே. வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. இங்க மனிதர்கள் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, உண்மையிலேயே வந்து நல்லது பேசுறாங்களா இருக்காங்களாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையில நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வந்து சுவத்துல அடிச்ச பந்து மாதிரி திருப்பி உங்களுக்கு வாழ்க்கைக்கு வரும். வார்த்தைகளை பத்திரமா யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே மாறுறதை நீங்க கண்ணு முன்னாடி பாப்பீங்க. நம்ம பிள்ளைங்க மாறுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற மாற்றம் நம்ம பிள்ளைங்க கிட்ட இருந்து வரும். நீங்க தானே சொல்லிருக்கீங்க எல்லாமே பண்ண முடியும்னு. நான் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 8 வயசுக்குள்ள சொல்லுச்சு. ஸோ நம்ம தான் வந்து லிவிங் எக்ஸாம்பிளா. நம்ம உலகம் ரொம்ப சின்னது. இங்க உலகம் ரொம்ப ரொம்ப சின்னது. நம்ம பிள்ளைங்க பார்த்து வளர்ற உலகம் ரொம்ப சின்னது. பெண் பிள்ளை வச்சிருக்கீங்களா, ஆண் பிள்ளை வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது. உங்க மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுங்க.
வி டிசர்வ் த குட் லைஃப்னு நம்புங்க. நம்பிக்கை என்னைக்குமே வீணாகாது. என்கிட்ட வந்து கேளுங்க, இத்தனை வருஷம் நான் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன்னு என்கிட்ட வந்து கேளுங்க. என்னை முதல்ல இருந்து பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து என் கூட டிராவல் பண்றவங்களுக்கு என்னை பத்தி தெரியும். என்னுடைய சக்சஸும் சரி, என்னுடைய நான் ஃபெயிலியரா நினைக்கிற விஷயத்த ரெண்டையுமே நான் ஒன்னாதான் பார்ப்பேன். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவுதான ஒரு ரியாக்ஷன் கேட்பாங்க ஹஸ்பண்ட். அதையும் நான் அப்படிதான் பார்ப்பேன். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, நெகட்டிவா ஏதாவது வருதுனாலும் அதையும் நான் அவ்வளவுதான் பார்ப்பேன். தூரமா வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்மள தலைக்கு குளிச்சாலே தலைவலி வர்ற ஆளு. இது எல்லாத்தையும் தலைவலி வச்சு தலைக்கு மேல வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த உலகத்துல நான் பயப்படுற ஒரே ஆளு தலைவலிக்கு மட்டும்தான். இந்த உலகத்துல யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை. தப்பே பண்ணலாம், ஆமா தப்பு பண்ணேன், என்ன பண்ண முடியும், சரி பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கெத்த தூக்கி காலை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா தலைக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு ஏத்திக்காதீங்க. பிரச்சனையும் ஏத்திக்கிறாதீங்க, சந்தோஷத்தையும் ரொம்ப ஏத்திக்கிறாதீங்க. மனசுல வச்சு பாருங்க. அந்த மூமெண்ட்ல லிவ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணிட்டு தேங்க்யூ பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம், அவ்வளவுதான். சக்சஸ் வரும்போது அதை என்ஜாய் பண்ணுங்க. குட்டி குட்டி சக்சஸா இருக்கலாம். ஒரு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ஒரு 1 கிலோ வெயிட் குறையிறதுங்கிறது மிகப்பெரிய சக்சஸ். அந்த மாதிரி சின்ன 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 சக்சஸை கூட லைஃப்ல அச்சீவ் பண்ணுங்க. இன்னைக்கு ஆன் டயத்துக்கு தேங்க்யூங்க, ஆன் டயத்துக்கு பிள்ளைய கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்க, சக்சஸ் பண்ணுங்க. நான் எப்பயும் பண்றதானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அடிபிடிக்காம சோறு விசில் அடிச்சு வந்துருச்சு, நன்றி சொல்லுங்க குக்கருக்கு. இந்த உலகத்துல மாமியார் எத்தனை பேத்துக்கு நல்ல விதமா அமைவாங்களான்னு எனக்கு தெரியாது. குக்கர் மட்டும் அமைகிறது அவ்வளவு பெரிய விஷயம். டெய்லி குக்கரோட போராடுறவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சந்தோஷப்படுங்க. பால் பொங்காம இன்னைக்கு வந்து அடுப்பெல்லாம் வீணடிக்காம ரெடி ஆகி வந்துருச்சா, நன்றி சொல்லுங்க. நான் சொல்றது இவ்வளவு டீப்பா சொல்றேன். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்துக்குலாம் நன்றி சொல்லணும்னு யோசிச்சுக்கோங்க. குட்டி 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 விஷயத்துக்கு நீங்க நன்றி சொல்லி சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா பெரிய விஷயத்துக்கு நன்றி வந்து ஈஸியா வந்துடும். அது பிள்ளைங்க கிட்ட இருந்து ஈஸியா வரும். நீங்க நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்றதே மறந்து போச்சு. யாரெல்லாம் அதை உணர்ந்திருக்கீங்க? தேங்க்ஸ் சொல்றதே மறந்து போச்சு. முன்னெல்லாம் பசங்க டீச்சர் வந்து ஸ்கூல்ல விட்டு வெளியே போகும்போது நன்றி மிஸ் செஞ்சுன்னு சொல்லுவோமா? இப்பதான் ஜென்சி கிட்ஸ், அவங்க தான் டீச்சரா வரணும், டீச்சரா போகணும். போயிட்டு வரேன்னு கூட சொல்றது கிடையாது. தேங்க்யூ சொல்லிட்டு போனை வைக்கிறது கிடையாது. போன் பேசிட்டு இருக்கும்போதே போனை வைக்கிறது. இந்த மாதிரிலாம் நடக்குது. சரி, நன்றி சொல்ல மறந்துட்டாங்க. அது நம்ம ஜென்ரேஷனை விட அடுத்த வர ஜென்ரேஷன் அதுக்கெல்லாம் சுத்தமா மறந்துட்டாங்க. தேங்க்ஸே சொல்றது இல்லை. அவங்கள நம்ம தான் பழக்கணும். வெளிப்படையா சொல்லணும் கூட எல்லாத்துக்குமே சொல்லி பழக்குங்க. நன்றி சொல்லி பழகுங்க. நீங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது ஈஸியா இருக்கா? நன்றின்னு சொல்லி பாருங்க, சொல்லவே முடியாது. மன்னிச்சிருன்னு சொல்லி பாருங்க, உங்களால சொல்லவே முடியாது. ஆனா 1000 தடவை நீங்க சாரி கேட்பீங்க. மன்னிச்சிருன்னு சொல்லுங்க, உங்களுக்கால சொல்ல முடியாது. திஸ் இஸ் அ பவர் ஆஃப் லாங்குவேஜ். தமிழ்ல சொல்லுங்க. தெரிஞ்சதுன்னா, சொல்ல முடிஞ்சதுன்னா மன்னிப்பு கேட்கணுமா, மனசார மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்குள்ள நீங்க மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு இங்க எவ்வளவு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை நீங்க எவ்வளவு மன்னிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஹீல் ஆயிடுவீங்க. திஸ் இஸ் ஒன்லி சீக்ரெட். உங்களை நீங்க மன்னிக்கணும், அவ்வளவுதான். நல்ல அம்மாவே இல்லை, நான் என் பிள்ளைய நல்லாவே பாத்துக்கல, என் வீட்டை நான் நீட்டாவே வச்சுக்கல, என்ன சொல்றது, இது மாதிரி நிறைய கில்ட்ஸ் இருக்குள்ள நமக்குள்ள. அவங்களாம் அப்படி வச்சிருக்காங்க இவங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அது சரியா இருக்கிற வரைக்கும் அது சரிதானே. அந்த நிமிஷத்துல அது நீங்க பண்ணணும்னு இருந்திருக்கு, நீங்க பண்ணிட்டீங்க. இங்க சூழ்நிலை தான் பிரச்சனையை தவிர மனிதர்கள் பிரச்சனை கிடையவே கிடையாது. சோ உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்க. நீங்க உங்களை மன்னிச்சிட்டீங்கனாலே நீங்க ஹீல் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஹீல் ஆகாம இன்னொரு ஹீல் ஜெனரேஷனை உருவாக்க முடியாது. நீங்க உள்ள ஹீல் ஆகி நீங்க கான்பிடென்ட் ஆனா மட்டும்தான் இன்னொரு ஜெனரேஷனை கான்பிடென்ட்டா வளர்க்க முடியும். பிள்ளைய தள்ளி வச்சு வளர்த்து பாருங்க, அது தைரியமா வளரும். உங்களுக்குள்ளேயே டேக் போட்டு வளர்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்க ஹைட்டுக்கு மட்டும் தான் யோசிக்கும். நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனாலதான் நான் சொல்றேன். கொஞ்சம் தள்ளி வச்சு வளர்த்து பாருங்க, கண்டிப்பா அது உங்களை விட குரோவா வளரும். நம்மளுடைய சாயல் இல்லாம வளரும். அதுதான் சக்சஸ். இங்க உங்களுடைய சாயல் இல்லாம உங்க பிள்ளைங்க வளரணும். நீங்க எதெல்லாம் நீங்க லிமிட்டட் நினைச்சீங்களோ, நீங்க உங்க கூட வச்சிருந்தீங்கன்னா உங்க லிமிட்டட் தாட்ஸ் தான் உங்க குழந்தைக்கு நீங்க கொடுப்பீங்க. அதை பெருசா ஆசைப்பட விடுறதுக்கு நம்ம அனுபவிக்கவே மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவளால முடியும், அந்த ஜென்ரேஷனுக்கு அந்த அந்த கர்மாக்காக அது பிறந்திருந்துச்சுன்னா நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. சோ நீங்க ஆசைப்படுங்க பெருசா, குழந்தைங்களே பெருசா ஆசைப்பட விடுங்க. அடுத்த ஜென்ரேஷனையாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லி வளர்ப்போம். வீட்டுல பேசுற டாபிக் இதெல்லாம் குழந்தைங்கிட்ட நிறைய பேசுங்க. வி டிசர்வ் த குட் லைஃப். இன்னைக்கு வேணா நம்ம வந்து இந்த கட்டத்துல இருக்கலாம், கண்டிப்பா இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். இதுக்கு பணமும் ஒரு சொசைட்டியல் ப்ரெஷர் எதுவுமே நமக்கு தடையா இருக்காது. உண்மையிலேயே இந்த சொசைட்டில பணம் தான் சக்சஸ் அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைச்சாங்கன்னா நினைச்சிட்டு போட்டோம். பணம் சர்வே பண்ற அளவுக்கு உங்ககிட்ட வந்தே தெரியும், நீங்க நம்புங்க.
பணம் கான்ஃபிடென்ட், உண்மை, பணம் மரியாதை கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு லைஃப்ல யார் மரியாதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் காந்தி தாத்தா கொடுப்பாரு. உங்க காந்தி தாத்தா உங்க கையில எவ்வளவு இருக்காரோ அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா பீஸ் எங்க இருந்து கிடைக்கும்னா உங்க இன்னர் செல்ஃப்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். நீங்க ரூபா நோட்லயே விரிச்சு படுத்தாலும் நிம்மதியா தூங்காதவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. கரெக்டா? சோ அனுமதிங்க, உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. நீங்க அனுமதி கொடுக்காத வரைக்கும் உங்க ஆத்மா நிம்மதியா சந்தோஷமா இருக்காது. இல்லைன்னா ஆசைப்படணும், ஆசைப்படுறத அடையிறதுக்கு திறமை இருக்கணும், அது வந்து நடந்தே தீரணும்னு நினைக்கணும். அவ்வளவுதான். கோல் செட் பண்ணுங்க, சின்ன சின்ன கோல்ஸா செட் பண்ணுங்க. பெரிய கோல் செட் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுதா பரவாயில்ல, சின்ன சின்ன கோல்ஸா செட் பண்ணுங்க. ஓகேவா? அனைத்துக்கும் ஆசைப்படுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எழுதுங்க. இன்னைக்கு போயிட்டு உங்களுடைய ஹோம்ஒர்க்கா நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இருக்குன்னு ஒரு பேஜ்ல எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு பேஜ்ல எழுதுங்க. என்ன இருக்குங்கிற பேஜ்ல இடமே பத்தாது. நான் பண்ணியிருக்கேன். என்ன வேணுங்கிறதுக்கு 2 3 தான் வரும் ஆக்சுவலா. ஆனா அந்த என்ன வேணுங்கிற ஜோனுக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டோம். என்ன இருக்கு, நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்கிற ஜோனை நம்ம பார்க்க மறந்துட்டோம். ஸோ அதனால லிஸ்ட் பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறாரு. அவங்க எடுத்ததை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், கொடுத்ததை நம்ம யாருமே பார்க்கல. வெறும் வெள்ளை பேப்பர்ல வச்ச கருப்பு புள்ளி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற வெள்ளை பக்கம் நமக்கு தெரியறதே கிடையாது. பெர்ஸ்பெக்டிவ் மாத்துங்க. பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு அப்படின்னா பிரச்சனைகள் மாறிடுச்சு. ஓ இன்னைக்கு இந்த பிரச்சனையா, பரவாயில்ல, இது முடிச்சு இரு வெயிட் பண்ணு, நான் அடுத்த பிரச்சனைக்கு ரெடி ஆகல, வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரச்சனைகளே நீங்க வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது நீங்க என்னைக்கு அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களை அறியாமையே உங்க பிரச்சனைகள் கம்மி ஆகும், அடந்தே தீரும். இது சத்தியமான வாக்கு. நீங்க நம்புனா நம்புங்க, இதுதான் நடக்கும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட போறோம் அப்படின்னு நினைச்ச காலம் போய், ஓ இதானா, நான் இதெல்லாம் இது நிறைய பார்த்துட்டேங்க, நான் பாத்துக்கிறேன், இது ஒன்றும் விஷயமே இல்லை, இது எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. கரெக்டா? சூப்பரா. ஐ திங்க் ஐ டிசர்வ் இட்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்கு நான் பேசுனது ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு இது எப்படி இருக்குன்னா என்னையவே நான் திருப்பி வந்து பாக்குற மாதிரி இருக்கு. அப்படிதான் நான் யோசிப்பேன். அவ்வளோ பாட்காஸ்ட் நான் கேட்டிருக்கேன், அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் நான் விஷயங்கள் கேட்டிருக்கேன். என்னுடைய 5 வருஷத்தை வந்து ஒன்லி கேள்வி நாணத்துக்காகவே நான் செலவு பண்ணியிருக்கேன். செவிச்செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, செல்வத்தில் சிறந்த செல்வம் செவிச்செல்வங்கிற மாதிரி நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாமே சொல்றதுக்கு நான் வந்து எனக்கு வருமா இது எனக்கு அப்படின்னு ஒரு தயக்கமும் எனக்கு நிறைய மாசங்கள் இருந்திருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமான ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நான் என்னையே பார்த்துக்கிறேன். இதெல்லாம் டிசர்வ் எனக்கு. என்னையவே நான் வந்து கிளாப் பண்ணிப்பேன். எனக்கு செல்ஃப் லவ் அவ்வளோ ஜாஸ்தி. என் கூட பழகுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டால் நான் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் மற்ற எல்லாருமே எனக்கு. என் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, என் கணவராக இருந்தாலும் சரி, என் உறவுகள் எல்லாருமே எனக்கு அடுத்து தான் நான் வைப்பேன். ஸோ நம்ம உலகத்துல நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம உலகமே நம்ம பிள்ளைங்க கிடையாது. பிள்ளைங்க நிறைய உணர்ச்சி வசப்பட்டு நிறைய இடங்கள்ல நம்மளை மறந்துடுறோம். நான் தனியா இன்னைக்கு ஷாப்பிங் போய் ஒரு காஃபி சென்டர்ல போனாலோ இல்லை எங்கேயாவது உட்காந்து நான் காஃபி குடிச்சாலோ என் பையன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், என் பையனுக்கு இது கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். யோசிக்காதீங்க, யூ டிசர்வ் இட். அந்த மொமெண்ட்ல நீங்க என்ஜாய் பண்றதுக்கு தான் அங்க போயிருக்கீங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க, அவங்க நல்லா வாழ்றதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். பட் உங்களுக்காக நீங்க எல்லாரும் பண்ணிக்கோங்க. தனியா எங்கேயாவது போங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிசர்வ் பண்ணுங்க. மீ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்க செல்ஃபுக்கு நீங்க கொடுக்குற ட்ரீட். 10 பேர்த்தோட ட்ரீட் போயிட்டு வந்தாதான் ட்ரீட் எல்லாம் கிடையாது. உங்களுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மீ டைம் பண்ணுங்க. நீங்க மட்டும் உங்க தாட்ஸ் செலவு பண்ணுங்க. அதுதான் மெடிடேஷன் சொல்றாங்க, அதை தான் ஜேர்னலிங்கிறாங்க, அதுதான் வந்து எல்லாமே தியானம். நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. அது எல்லாமே எதை சொல்ல வருதுன்னா நீங்க உங்களோட உட்காரணும், உங்க மூச்சை கவனிக்கணும், உங்க தாட்ஸை கவனிக்கணும். என்னால தாட்ஸ் எல்லாம் கவனிக்க முடியாதுப்பா அப்படின்னா எழுதிருங்க, அவ்வளவுதான், குறைஞ்சிரும் தாட்ஸ். ஓவர் தாட்ஸ் குறையறதுக்கு ஒரே வழி அதுதான். ஸோ உங்களை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க கேர்ள்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? செலிப்ரேட் யுவர் செல்ஃப். நினைச்சதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது உங்களுடைய செஷன். நீங்க இப்ப 10 நிமிஷம் இருக்கு, நீங்க என்ன வேணா கேட்கலாம்.